வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடல மாவு, 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, கடல மாவு, தேவையான அளவு உப்பு, வாசனைக்காக சீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெண்ணெய் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது தான் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்போது மாவை நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இப்படி அழுத்தினா நல்லா சாஃப்டாக வரணும். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை முறுக்கு புழிகிற அச்சில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண மாவில் பாதி மாவை எடுத்து நம்ம முறுக்கு அச்சில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கு அச்சில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இப்போ நம்ம பொறுமையாக முறுக்கு புழிஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக புழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முறுக்கு புழியும் போது மாவு தானாகவே இப்படி கீழே விழணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்போது எல்லா முறுக்கையும் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதும் தான் நம்ம முறுக்கு புழியணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ முறுக்கெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வெளில எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது அதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சிக்கலாம். இப்போது எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயில் இருக்கும் போதே இந்த முறுக்கை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஷேப் கிடைக்கும். இப்போது எல்லா முறுக்கும் நல்லா வெந்ததும் இதையும் நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம். சில பேருக்கு முறுக்கு ரவுண்டாக சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு சாரணி இல்லைன்னா பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ரவுண்டாக புழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இன்னொன்று செஞ்சு போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லா சைடும் நல்லா வெந்ததும் இதையும் நம்ம வெளில எடுத்துடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியான பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 டைப்லேயும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.